இந்த மண்ணில நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். 18 கோடி கிராமத்துல என்னை வளர்ந்ததெல்லாம் 18 கோடி கிராமம் தான். நாங்கள் 6ல இருந்து 12 வரைக்கும் இந்த எஸ்ஐசி பள்ளியில நான் படிச்சேன். நான் என்னுடைய அப்பா அங்க மருத்துவராக இருந்தாங்க. நம்முடைய அமைச்சரும் என்னுடைய அப்பா மிகப்பெரிய நண்பர்களாக இருந்தார்கள். அவருடைய அரசியல் வேற, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வேற. இருந்தாலும் இந்த கோலார்பட்டி சமயத்தில் இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று கேட்டால், அரசு விழா அறிவித்த பிறகு முதல் தியாகியாக சிலை நிறுவப்பட்டுள்ளது. அந்த ஒட்டுமொத்த பெருமையும் இந்த 18 பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் சாரும் என்று நான் ஒரு நாவார வாழ்த்துகிறேன். ஏன்னு கேட்டால், பாரதி பிரச பாடுவான், சும்மா கிடைக்கலையா சோதனை. பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய அரசு விழாவுக்காக, இந்த மணிமண்டலத்துக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த 18 பட்டி கிராமம் பார்த்தீங்கன்னா அப்பயும் மிகப்பெரிய கல்வியில சிறந்து விளங்கிய கிராமம். என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. லட்சுமண பெருமாள், பால்சீனி, நாலாநேரி உள்ள சந்திரகப்பசாமி, என் நண்பர்கள். அப்பேற்பட்ட அந்த கிராமம் முதலாக தமிழ்நாட்டிலே அரசு அறிவித்து மணிமண்டபம் திறப்பதற்கு முன்னாக தியாகிகளுக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்கன்னா, தியாகிகள் ஒரே காரணம் அவர் சுயமரியாதையின் அடையாளமாக இருக்கிறார், அவர் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறார் என்ற கருத்தில் போது அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. என் குடும்பத்தின் சார்பாக மிக சந்தோஷமாக இருக்கும். இந்த 18 பட்டியல் ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க அந்த சிலை அமைக்கணும். கோலார்பட்டி எல்லாம் ஒரு ஜமீனா இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஜமீன்ல இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. இங்க இருந்து பல்லாங்குறிச்சி வரைக்கும் சுரங்கம் உள்ளதாக சொல்றாங்க. அதனால் அத்தகைய கோயிலை கைப்பற்ற பொறுப்பு இந்த 18 பட்டி கிராமத்திற்கு முழு பொறுப்புள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக அழைத்து நீங்கள் விழாவை நடத்துங்க என்று நான் என்னுடைய நண்பர் லட்சுமண பெருமாள் கூட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சங்கத்தை வழிநடத்த அனைத்து தலைவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்முடைய டிகேவி மீடியா, நம்முடைய தம்பி தினேஷ், வீரத்தமிழர், தம்பி நீங்க பச்சியம் டிவி, நீங்க என்னன்னா உங்க ஊர்ல தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அப்படிங்கிற நீங்க கட்டமைக்கணும். ஏன்னா சங்கங்களை உடைச்சிட்டாங்க. சங்கங்கிறது மிகப்பெரிய ஒற்றுமை. நான் மீண்டும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறேன். நீங்க எந்த கட்சியிலாலும் பயணிச்சுக்கங்க, அது உங்களுடைய விருப்பம், ஜனநாயக உரிமை. ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் நுழையும் போது தேவேந்திர குல வேளாளர் சங்கம் கோலார்பட்டி, தேவேந்திர குல வேளாளர் சங்கம் வேப்பிலைப்பட்டி, தேவேந்திர வேளாளர் சங்கம் நல்லாச்செட்டிப்பட்டி என்று நீங்கள் அந்த போர்டுகளை வைக்க வேண்டும். சங்கங்களை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. அந்த வேலையை நாங்கள் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று கேட்டால், திருநெல்வேலியில ஒரு சமூக உறவுகளுக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்து போது பண்ணா போறது ஒரு காரியம் இல்லை. அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம்.